பிரபல நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமாக மரணமடைந்த நிலையில் நடிகர் விஜய் சேதுபதி உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இதுகுறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகர் டேனியல் பாலாஜி நேற்று நள்ளிரவில் திடீர் மாரடைப்பால் சென்னையில காலமானார். மறைந்த டேனியல் பாலாஜியின் கண்கள் தானம் செய்யப்பட்டு வரதமல் காலனியில் உள்ள அவரது இல்லத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சித்தி நாடகத்தின் நடிகராக அறிமுகமான இவர் காக்க காக்க, வேட்டையாடு வேட்டையாடு, பொல்லாதவன், பைரவா, வடசென்னை, பிகில் உள்ளிட்ட பல தமிழ் திரைப்படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடித்திருக்கிறார். திருவான்மியூரில் வசித்து வரும் டேனியல் பாலாஜி நெஞ்சுவலி ஏற்பட்டது கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மறைந்த நடிகர் டேனியல் பாலாஜி மறைந்த நடிகர் முரளியின் உடன் பிறந்த சகோதரர் ஆவார். சித்தி தொடரின் மூலம் சின்னத்திரையில் கால் பதித்து பின்னர் வில்லனாக இவரது தனித்துவமான நடிப்பு தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் பாலாஜியை பிரபலமாக்கியது. இதன் காரணமாக அவரது பெயர் டேனியல் பாலாஜி என்று அறியப்பட்டது. திரையுலகத்திற்கு சென்ற டேனியல் பாலாஜி தொடக்கத்துல சிறு சிறு பாத்திரங்கள்ல நடித்து வந்ததால் பின்னர் கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கத்துல சூர்யா நடிப்புல வெளிவந்த காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த் என்ற போலீஸ் பாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில கவனம் பெற்றார். தொடர்ந்து வேட்டையாடு விளையாடு ஆகிய படங்கள்ல அவரது தனித்த குரல் மற்றும் உடல் மொழி ஆகியவை வில்லன் கதாபாத்திரத்துக்கு கச்சித. மேலும் நடிகர் விஜய் மற்றும் தனுஷ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடிக்கும் படத்துல கதாநாயகனுக்கு சரிசமமாக பெயரும் புகழையும் பெற்ற நடிகராக டேனியல் பாலாஜி திகழ்ந்தார். தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, கன்னட மொழிகளிலும் சில படங்களை அவர் நடித்திருக்கிறார். பெரும்பாலும் வில்லன் நடிகராகவே நடிக்கும் அவர் அவரது குரல் உடல் மொழியும் பொருத்தமாக இருப்பதால அவர் ஒரு வில்லன் நடிகராகவே இந்த மொழி திரைப்படங்கள்ல நடித்து வந்தார். 48வது வயதிலே உயிரிழந்திருப்பது அவரது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் திரைப்பட நடிகர்களும் டேனியல் பாலாஜி மறைவு செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவே தெரிவித்து வருகின்றனர். நேற்றைய தினம் இரவு மருத்துவமனையில இந்த செய்தி கேட்டதும் நேரடியாக கௌதம் வாசுதேவ மேனன், இயக்குனர் அமீர், வெற்றிமாறன், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் போன்ற திரைப்பிரபலங்கள் மருத்துவமனை வளாகத்துல குவிந்தனர். இது மட்டுமல்லாமல் சமூக வலைதளத்திலும் அவரது ரசிகர்கள், திரைத்துறையை சேர்ந்த பிரபலங்கள் அவரது ஆழ்ந்த இரங்கல்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில டேனியல் பாலாஜியின் கண்கள் ஏற்கனவே கண் தானம் பதிவு செய்திருந்த நிலையில கண் தானம் செய்யப்பட்டு அஞ்சலிக்காக புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய வரதமால் காணில வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று மாலை அவரது உடல் ஓட்டேரி பகுதியில் உள்ள அரசு மின்மயானத்துல தகனம் செய்யப்படும் எனவும் அவரது குடும்பத்தினர் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.